யாரோ ஒருத்தர் கொடுக்கக்கூடிய இந்த பிரஷர் காவல்துறை அதிகாரிகளை வந்துட்டு நாம முழுவதுமாக குற்றம் சொல்லவே முடியாதுங்க. நீங்க ரெண்டு பக்கமே பிரிச்சு பார்க்கணும். ஒண்ணு சில காவலர்கள் என்ன பண்றாங்கன்னா காக்கி சட்டையை போட்ட உடனே சட்டத்தை அவங்க கையிலே அவங்க எடுத்துக்கிறாங்க. அதனாலதான் இந்த மாதிரி அத்துமீறல்கள்லாம் நடக்குது. அவங்களுக்கு அடிக்கிறதுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குன்னு தெரியல. அடிக்கிறதுக்கு விதிமுறைகள் இருக்குது சட்டப்படி. சோ அதைத்தான் அவங்க ஃபாலோ பண்ணுமே தவிர இந்த மாதிரி கொடூர தாக்கல்கள் பண்ணக்கூடாது. அதற்கடுத்து சில காவலர்கள் என்ன பண்றாங்கன்னா அவங்கள ஒழுங்கா வேலை செய்ய விடுறது இல்லை. யாருன்னா இந்த அரசாங்கம் விடுறது கிடையாது, அரசியல்வாதிகள் விடுறது கிடையாது. செல்வாக்குன்னு ஒரு விஷயம் உள்ள வருதுங்க. அதனாலதாங்க இவ்வளவு தூரம் நடக்குதுங்க. நிறைய காவலர்கள் இந்த காவல்துறையில தற்கொலை பண்றாங்க. என்ன காரணம்? கேஸ் வந்துருச்சு, ஒரு கொலை கொள்ளை ஏதோ ஒண்ணு நடக்குது, கண்டுபிடிக்க முடியல, அதற்கான நேரம் கூட அவங்க கொடுக்கறது இல்ல. உயர் அதிகாரிகள் கொடுக்கக்கூடிய பிரஷரு, அரசியல்வாதிகள் கொடுக்கக்கூடிய பிரஷரு என்ன பண்ணுவாங்க? அவங்க அந்த கோபத்தை எல்லாம் இந்த மாதிரி ஒரு நபர் கிடைச்சான்னா அவனை வச்சு செஞ்சிடறாங்க. உண்மையிலே காவல்துறை அதிகாரிகளை நாம முழுமையாக குற்றம் சொல்ல முடியாது. அவங்கள நினைச்சாலும் எனக்கு வருத்தமா தான் இருக்குது. வேற வழி இல்ல, வேலையை விட்டுட்டு போக முடியாதுங்க. பல வருட கனவு காவல்துறைக்கு, பல வருட கனவு இந்த கக்கி சட்டையை போடணும் என்பது. அரசு என்ன சொல்லுதோ அதைத்தான் காவல்துறை பின்பற்றி ஆக்கணும். தமிழக அரசு கீழே தான் காவல்துறை வருகிறது என்பதனால இவங்களுக்கு இக்கட்டான ஒரு சூழலாக மாறிவிட்டது.